ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும்போது இந்த கண் துடிப்பு ஜாஸ்தி ஆகும். ரொம்ப ஏதாவது ஒன்று யோசிச்சிங்கன்னா கண் துடிக்கும். நீங்கள் இந்த காஃபி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படியே ஒரே இடத்துல பார்த்துருப்பாங்க, கண்ணு மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப யோசனை, மன யோசனையை. தொழிலுக்கு போகிறவங்க தொழிலும் பார்த்து ஆண்டர்பிரனர் எத்தனையோ பேர் கூட வேலை செய்கிறவங்களையும் பார்த்து தன்னையும் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தடங்கல்கள். முதல் பாதம் விட்டுரும், ரெண்டாவது பாதம் விட்டுரும், மூணாவது பாதம் விட்டுரும். கரெக்டாக 18லேருந்து 24 மணி நேரம்னு சொல்லுவாங்களே, 18வது மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்தில் அந்த பாதம் வரைக்கும் தான் அந்த பாதத்தில் பாதிக்கும். அந்த பாதத்தில் 1.5 மணி நேரம் தான் உங்களை பிடிக்காது. அந்த 1.5 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மற்றவங்க கூட எதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ எல்லாத்தையும் தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டு. சார் நான் ரெகுலர் வேலைக்கு போக வேண்டாமா? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ காலையில் போயின்னு இருக்கேன், பேங்க்கில் வேலை செய்கிறேன், எனக்கு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப வேலை. சார் நான் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ரெகுலர் வேலைக்கு தாராளமாக போங்க. நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற காலம் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று, வேலைக்கு போங்க, எல்லா காரியங்களும் பண்ணுங்கள். டிபேட் வேண்டாம், காசிப்ஸ் வேண்டாம், மற்றவங்க திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கோங்க, புதிய காரியங்களை எடுக்காதீங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், ஜாதகம், பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானொரு மானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு கேள்வி, இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க சொல்லியே கேட்டிருந்தாங்க. இந்த கண் துடித்தால் என்ன பலன்? ஏன்னா லாஸ்ட் நம்ம சாமுத்திரிகா லட்சணம் பத்தி பேசியிருந்தோம், நிறைய விஷயங்கள் கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த கண் துடித்தால் என்ன பலன், ஆண்களுக்கு என்ன பலன், பெண்களுக்கு என்ன பலன், அதுல குறிப்பா வலது கண் துடித்தால் என்ன பலன், இடது கண் துடித்தால் என்ன பலன், அதை பத்தி ஒரு விளக்கம். இந்த வலது கண் இடது கண்ணுங்கிறது, கண் அப்படிங்கிறதுக்கு பிளானட்டரி பொசிஷன் நம்ம போட்டுருவோம். ஜோதிட ரீதியா சூரியன் சந்திரன், நல்லா கேட்டுக்கோங்க, சூரியன் சந்திரன். ஆண்களுக்கு வலது கண், பெண்களுக்கு இடது கண். இதுதான் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பெண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா சுபசகுணம், ஆண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா அசுபசகுணம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப நிறைய பேர் சார் நீங்க வலது இடதுன்னா பெண்களுக்கு ரைட் ஐ துடிச்சுது அப்படின்னு சொன்னா கெட்டது. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு? அதாவது ஒரு விஷயத்த அவர்களுக்கு முன்னமே ஏதோ ஒரு நெகட்டிவா இருக்கு, ஒரு தடங்கள் ஆகிறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். போகக்கூடிய காரியம், இப்ப நடக்கக்கூடிய விஷயம். இது இன்னொன்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நர்வஸா இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகும்போது இந்த கண் துடிப்பு ஜாஸ்தி ஆகும். ரொம்ப ஏதாவது ஒன்று யோசிச்சிங்கன்னா கண் துடிக்கும். நீங்க இந்த காஃபி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படியே ஒரே இடத்துல பார்த்துருப்பாங்க, கண்ணு மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப யோசனை, மன யோசனையை கண்கள் பிரதிபலிக்குங்குவாங்க. ஒரு மனிதனுடைய யோசனையை என்ன பிரதிபலிக்கும்? அவங்களுடைய கண்கள் ஒருத்தர் கோபமா இருக்காங்க, வாய் சிரிக்கிறது, கண் கோபமா பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்ணு ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏதோ நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துருது எல்லா விஷயத்தையும். இந்த கண் பிரதிபலிக்குது. அப்போ நம்மளுக்கு நல்லது கெட்டதுங்கிறதை இந்த கண்ணு உணரக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக நமக்கு சகுன நிமித்தத்துல இது ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. கண்ணுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அப்போ இந்த போகக்கூடிய காரியம், அவங்க ஏதோ ஒன்று யோசனை பண்றாங்க இல்லையா, அந்த யோசனை சரி தவறுங்கிறதை அவங்களால நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வர முடியுது. இது கொஞ்சம் வித்தியாசமான நோக்கம்தான், வித்தியாசமான பார்வை தான். ஆனாலும் இதை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும். சரி சார், கண் துடிச்சுட்டே இருக்கு, மன அமைதியாகல, நீங்க சொன்ன மாதிரி பல யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப வருஷமா கண் துடிச்சுட்டே இருக்கு, எனக்கு அப்போதைக்கு நான் என்ன பண்ணா பெட்டர் அப்படின்னா, பாட்டி வைத்தியம், இந்த பாட்டிகிட்ட போய் இது நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சிருப்பாங்க. பாட்டிகிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த செயின் மாதிரி ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து கண்ணு இப்படி பண்ண சொல்லுவாங்க. நான் சொல்றது, தாலி இருந்தாங்கன்னா தாலி வச்சு இப்படி சும்மா ரெண்டு இப்படி தொட்டு எடுக்க சொல்லுவாங்க, இல்லை இப்படி தொட்டு எடுக்க சொல்லுவாங்க. அந்த உஷ்ணமோ இல்லை அந்த குளிரோ அந்த ஜில்லுன்னு இருக்கிறது பட்டுது அப்படின்னு சொன்னா உடனே அது கண் இது நின்றும்
அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப ஆண்களுக்கு இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாரி, அவங்க ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும்போதோ, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் செய்யும்போதோ, இப்ப கண்ணு துடிக்குது அப்படின்னா, அத நம்ம எப்படி பார்க்கலாம்? அவங்களுக்கு என்ன மாரியான தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சார்? ஒரு ஆண்களை சார்ந்து என்னென்ன இருக்கு? குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, கணவன் மனைவி உறவுகள் இருக்கு, நல்லா பேசணும்னு இருக்கு, 4 பேர்ட்ட நல்லா இது பண்ணணும்னு இருக்கு, வேலையாட்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு, ஒரு ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இத்தனை விஷயங்களும் கொஞ்சம் கொலாப்ஸ்ல போய் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பெண்கள் அப்படின்னு சொன்னா, நெறைய பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. டிசிஷன் மேக்கிங்ல நம்பர் 1 இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குடும்பத்துல அவங்க ராணியா இருக்கக்கூடியவங்கள பார்க்க முடியுது. ஒரு விஷயத்த சேமிக்கிறது, பேங்க்கு, அது குடும்பத்தினுடைய எல்லா விஷயத்தையும் ஆண்களாவது வெறும் வேலைய மட்டும், தொழில மட்டும் பார்க்குறாங்க. பெண்கள் குடும்பம், அம்மா, அப்பா, மாமியார் இந்த பக்கம். அதே சமயத்துல பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, வேலைக்கு போறவங்க வேலையும் பார்த்து, குழந்தையும் பார்த்து, தொழிலுக்கு போறவங்க தொழிலும் பார்த்து, ஆன்ட்ரபிரனர் எத்தனையோ பேரு. கூட வேலை செய்றவங்களையும் பார்த்து, தன்னையும் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தடங்கல்கள் இந்த நிமித்தம் நமக்கு காமிப்பு கொடுக்கும். குறிப்பா இப்ப யாருக்காவது சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னா, அன்றைய நாட்கள்ல பொதுவாவே வந்து எந்த நல்ல விஷயமும் பண்ண வேண்டாம். பேசுறதுல கூட ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்வாங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும், இல்ல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னா, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? அப்ப சந்திரன்கிறது மனோகாரகன். மனசு நிம்மதியா இருந்தா தான் நீங்க எல்லாத்தையும் செய்வீங்க. யாராவது ஒருத்தர் பத்திரிக்கை குடுக்கறதுக்கு வீட்ல வராங்கன்னு வைங்க. வாங்க, 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 வாங்கன்னு கூப்பிடுவீங்க, பத்திரிக்கை குடுப்பீங்க. அப்பதான் வீட்ல சண்டையா இருக்கு, மனசு சரியில்ல. பத்திரிக்கை கல்யாணமா? வாங்க. இப்படின்னு ஒரு வார்த்தையில விட்டுருவீங்க. ஸோ மனசு நிம்மதியா இருந்தா எந்த காரியத்திலும் நீங்க ஈடுபடுவீங்க. மனசு சரியில்ல அப்படின்னு சொன்னா, நம்மளால எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மனத்தை பிரதிபலிக்கக்கூடியது தான் சந்திராஷ்டமம்னு சொல்றது. ஸோ சந்திராஷ்டமம் ஒரு மனிதனை போட்டு வாட்டி எடுக்குமா இருக்காதா? இதோட ஒரு 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 கூலான விஷயம் சொல்றேன். சந்திராஷ்டமம் எவ்வளவு நேரம் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? 2 நாள். 2 1/2 நாள்ல 1 1/2 மணி நேரம் தான் பாதிக்கும். அது என்ன சார் குறிப்பிட்ட அந்த 1 1/2 மணி நேரம்? இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அந்த 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 டிராவல் பண்ணும்போது 1 1/2 மணி நேரம் தான் பாதிக்கும். அத விளக்கமா சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நட்சத்திரத்துக்கு 4 கால். 4 கால்கள் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு நட்சத்திரத்த உதாரணமா சொல்றேன், 24 மணி நேரம் கிடக்குது சந்திரன். 24 மணி நேரம் கிடக்குது. 6, 6, 6, 6. நமக்கு ஒரு பாதம் 2வது பாதம்னு வைங்க. ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் முடிச்சா அடுத்த 6 மணி நேரம் தான் பாதிக்கும். 3வது பாதம்னு வைங்க. ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம், அடுத்த 6 மணி நேரம், 12 மணி நேரம் முடிச்சு 12வது மணி நேரத்துல இருந்து 18வது மணி நேரத்துல தான் நமக்கு பாதிக்கும். நமக்கு கடைசி பாதம்னு வைங்க. இப்ப நீங்க உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம் கடைசி பாதம் நீங்க. 4ஆம் பாதம் வைங்க. முதல் பாதம் விட்டுரும், 2வது பாதம் விட்டுரும், 3வது பாதம் விட்டுரும். கரெக்டா 18ல இருந்து 24 மணி நேரம்னு சொல்லுவாங்கல்ல, 18வது மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துல அந்த பாதம் வரைக்கும் தான் அந்த பாதத்துல பாதிக்கும். அந்த பாதத்துல 1 1/2 மணி நேரம் தான் உங்களை பிடிக்காது. அந்த 1 1/2 மணி நேரத்தை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 2 1/2 நாளா இழுத்துருவீங்க. சண்டை வந்தா சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை என்ன பண்ணுவோம்? இதுதான் விஷயம். சரி, இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? தினந்தோறும் நம்மளை பிடிக்கக்கூடிய கிரகங்கள், நம்மளை பிடிக்கக்கூடிய திருஷ்டி, நமக்கு நமக்கு வரக்கூடிய கெட்டதுகளை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இப்ப கையில வந்து நீங்க வெளியில போயிட்டு வரீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க வெளில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னா கை காலை கழுவுறீங்க. ஏன்? நம்ம கை கால்ல நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். வெளியில போயிட்டு வந்தா நம்ம வந்து கை கால் கழுவணும். சரி, கை கால் கழுவினதுக்கு அப்புறம் இந்த விளம்பரத்துல 2 மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்க தான் செய்யும். பட் பெருசா பாதிக்காது. நம்ம உடம்பே அதுக்கு ஃபைட் பண்ணும். அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பையும் நம்மளை பார்த்து நிறைய பேர் கண்ணு வைக்கிறது, இல்ல நம்ம திருஷ்டிக்கு ஆளாகிறது, இது அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா நித்திய ஜபத்துல மட்டும் போகும். எத் பாபேன, நமக்கு வந்து பாபம் இருக்கு இல்லையா? எத் ராத்திரி பாபகார்ஷம் மனசா வாசியான்ற, அதாவது நான் இரவுல செய்த பாபம் எனக்கு பகல் ஜபல்ல போயிடுது, காலையில பண்றதுல. காலையில பண்ணக்கூடிய எனக்கு ஒட்டக்கூடிய இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தர ஜபங்கள்ல போகுது. அதனாலதான் நம்ம பெரியவங்க என்ன பண்றாங்க, காலையில கந்த சஷ்டி வீட்டுல போட்டுருவாங்க. சஷ்டி அங்க பாடின்னு இருக்கும், இவங்களும் பாடின்னு இருப்பா. காலையில வேல் பூஜை பண்ற வழக்கம், காலையில விளக்கேத்துற வழக்கம். சுவாமி உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் கும்பிட்டு இருப்பா. அழகா பிரார்த்தனை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. சாயந்தரம் விளக்கேத்துவாங்க, கை கால் மூஞ்சிய கழுவி விளக்கேத்துவாங்க. விளக்கேத்தி கந்த சஷ்டி கவசமோ அல்லது ஏதேனும் ஒரு பாராயணத்தை போட்டு கூடவே அதை பாராயணம் பண்ணுவாங்க. சுவாமிகிட்ட 2 நாமத்தை சொல்ற வழக்கங்கள் நம்முடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி நமக்கு பழக்கி விட்ட ஒரு விஷயமா இருக்கு. பட் இன்னைக்கு டைம் ஃப்ரேம் நமக்கு அப்படி இல்லை. நம்ம வெளியில இருக்கோம், சுத்துறோம், வெளியில போறோம், வரோம். பட் என்ன டைமா இருந்தாலும் இந்த காலையிலயும் நைட்டையும் நீங்க இதை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பெஸ்டா இருக்கும். அது உங்களுக்கு பெருசா நாளைக்கு பெரிய விஷயங்கள் வராம இருக்கும்.
ஓகே. சோ என்ன பாடலா இருந்தாலும் போட்டு நம்ம வந்து சாமி ஒரு மந்திரம் உங்களுக்கு பிடிச்சது, எனக்கு முருகர் தான் பிடிக்கும். முருகர் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா முருகா, 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 முருகா மனமுருக வேண்டுனா சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு எதுவும் இல்ல. ராமர தான் பிடிக்கும். ராமர விட ராம நாமத்துக்கு சக்தி ஜாஸ்தி. எனக்கு எதுவுமே இல்ல சார். நான் சிவபெருமானன்னா அவ்ளோ பற்றுப்பேன். சிவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நம சிவாய உலகத்துல இத விட பெரிய நாமம் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அடுத்தது எனக்கு யாரும் இல்ல சார். நாராயணன் தான் சார் துணை. அவரத்தான் சார் சதா காலம் நம்பின்னு இருக்கேன் அப்படின்னா, வேற என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எனக்கு அவர் தான் எல்லாம்னு சொல்லும்பொழுது, அவரையே நம்பி இருக்கும்போது நாராயண, நாராயண, நாராயண. சரி, இன்னொரு சந்தேகம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும்? என்ன மாரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது? எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ தவிர்க்கிறது. மத்தவங்க கூட எதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்றோமோ எல்லாத்தையும் தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டு. சார் நான் ரெகுலர் வேலைக்கு போக வேண்டாமா அப்போ? நீங்க சொல்றத பார்த்தா நான் கவர்ன்மென்ட் ஜாப்க்கு இப்போ காலையில போயிட்டு இருக்கேன். பேங்க்ல வேலை செய்றேன். எனக்கு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி, 10ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப வேலை. சார் நான் அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. ரெகுலர் வேலைக்கு தாராளமா போங்க. நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற காலம் பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணு, இந்த மனம் சொல்லுவது எல்லாம் சரி என்று நம்பாதீர்கள். நம்மளுடைய மனமே தப்பா கூட சொல்லும். நான் சொல்றது உங்களுக்கு நம்முடைய மனசே என்ன சொல்லும்? தப்பா கூட சில விஷயத்த இண்டிகேட் பண்ணும். குறிப்பா முடிவுகள் எடுக்கக்கூடாது. நீங்க டக்குன்னு முடிவு அந்த ரோடு கிராஸ் பண்றது, இது என்ன பண்ணிடும்னா உங்கள கொண்டு போய் சின்ன இதுல கொண்டு போய் விட்டுரும். அதனால வேலைக்கு போங்க. எல்லா காரியங்கள் பண்ணுங்க. டிபேட் வேண்டாம். காசிப்ஸ் வேண்டாம். மற்றவங்க திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. புதிய காரியங்களை எடுக்காதீங்க. பண விஷயங்கள்ல கவனமா இருங்க. இதுதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில நெறைய ஆன்மீக தகவல்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.